இதெல்லாம் சொன்னேன்னா உன்னை நான் கொன்றுவேன்னு அவளை மிரட்டல். நான் கொன்னுருவேன் அப்படின்னு அடிச்சு துரத்தின ஒரு பொண்ணு கூட இவன் எப்படி கேஷுவலா பேச முடியும்? எங்களை வந்து பிசினஸ் நீ எழுதி கொடுக்கலன்னா உன்னெல்லாம் வந்து நாங்க என்ன உண்டுன்னு பாத்துருவோம். இருட்டுக்கடையினுடைய கிருஷ்ணசிங் ஸ்வீட் ஸ்டாலுக்கு 5 கோடி ரூபாய் கடன் இருக்குது. நீ காசுக்காக கல்யாணம் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் நீ எவ கூடனாலும் இருந்துக்கோ. அது ஒரு நாள் 2 நாள் நடந்தா பரவாயில்ல, தினம் அது மாதிரி நடந்து நகை கேஷ் நிறைய வந்து ஒயிட்லயும் நாங்க இந்த கல்யாணத்துல 1 ரூபாய் நான் வந்து வரதட்சணை வாங்கினது கிடையாது. 1.5 கோடி ரூபாய் டிஃபெண்டர் கார் வேணும்னு புக் பண்ணிட்டோம். என்னோட அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை பே பண்ணி அந்த டிஃபெண்டரை புக் பண்ணேன். என் பொண்ணை பிசிக்கலா ரொம்ப ஹராஸ் பண்ணிட்டாங்க. தன்னுடைய மகளுடைய தவறு கண்டுபிடிக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக. சார், என் பொண்ணுக்கு மேரேஜ் ஆகி 1 மந்த் ஆகுது. ஸோ 1 மந்த்தில் வந்து மேரேஜ் ஆன தாலி கட்டின அடுத்த நிமிஷத்துலேருந்து என் பொண்ணு வந்து ரூபாய்க்காகவும் டவுரிக்காகவும் எங்கள் பிஸ்னஸ் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் ஓவர் டார்ச்சர் கொலை மிரட்டலோட வந்து பண்ணியிருக்காங்க. 41 டேஸ் அவங்க வீட்டில் இருந்திருக்காங்கன்னா ஒவ்வொரு தடவையும் வந்து அவளை வந்து அவ்வளோ ஹராஸ் பண்ணியிருக்காங்க ஃபிசிக்கலாகவும். இது போக அந்த பையனுக்கு ஒரு அஃபேர் இருக்குது அப்படிங்கிறதையும் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு. அந்த பொண்ணை வச்சுக்கிட்டே தான் என் பொண்ணையும் வந்து ஒரு சர்வெண்ட் மாதிரி நடத்தி அவ்வளோ தூரம் ஹராஸ் பண்ணி அவளை வந்து நீ ஏதாவது உங்கள் அம்மா அப்பாட்ட சொன்னேன்னா உன்னை வந்து நாங்கள் கொலை பண்ணிடுவோம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவள் இங்கே வந்து வந்தப்போ தான் எங்களுக்கு தெரியும், அவங்க மாமனாரும் அந்த பையனும் சேர்ந்து தான் அவங்க கார்லேயே வந்து நீ உங்கள் அம்மா அப்பாட்ட போய் எல்லாம் எழுதி வாங்கினா தான் வரணும்னு. இவள் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. நீ டைவர்ஸ் கொடுக்குற, அப்படி இல்லைன்னா இல்லை நான் கொடுக்க மாட்டேன், இல்லை நான் லிவிங்கில் உன் முன்னாடியே வந்து வாழ்ந்து காட்டுவேன் அப்படின்னு. அவர் அப்பாட்ட பேசுனா அவர் வந்து என் தொழிலே உண்மையை பொய்யா சொல்கிறதும் உண்மையாக சொல்கிறது தான் இருக்குது. நான் எனக்கு பிஜேபி சப்போர்ட் இருக்குது. இது போக எனக்கு பிஜேபி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஸ்டாண்டிங் கவுன்சிலில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதனால எந்த டிபார்ட்மெண்ட்னாலையும் எந்த ஒரு டாக்குமெண்ட்டையும் நான் வந்து பொய்யா அங்கே வந்து கொடுத்துருவேன். உண்மையாக இருக்கிறத பொய்யாக்குவேன், பொய்யா இருக்கிறத உண்மையாக்குவேன். இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா உங்களை யாரையும் வாழ விடவே மாட்டேன். எனக்கு பிஸ்னஸ் எழுதி கொடுத்தே ஆகணும். ஏன்னா நாங்கள் இருக்கிறது ஃபுட் இண்டஸ்ட்ரி. ஸோ ஃபுட் இண்டஸ்ட்ரிங்கும் போது நான் எஃப்எஸ்ஐலேருந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டு ஜிஎஸ்டிலேருந்து எல்லாத்துக்கும் பண்ணியிருக்கேன். நேற்று ராத்திரி கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து அவங்களுக்கு என்கொயரி போன பிறகு ஒரு ரிப்போர்ட்டருக்கே கூப்பிட்டு அவங்க வந்து மிரட்டியிருக்காங்க. நீங்கள் இங்கே வந்து இருக்கும்போது எத்தனை ஃபோன் கால்ஸ் நீங்களே வந்ததை பார்த்துருக்கீங்க. எல்லாத்தையும் நேற்று எனக்கு மிரட்டிட்டு டெலீட் பண்ணிவிட்டு இன்றைக்கி காலையில் சாரி அப்படின்னு சொல்லி அகெயின் வந்து மெசேஜ். இது எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட நான் காட்ட தான் செஞ்சேன். இதுக்கு முன்னாடி பண்ண எல்லா இதுக்குமே ப்ரூஃப் எல்லாமே கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்லேயும் கொடுத்துருக்கோம். சிஎம் செல்லுக்குமே நேற்று வந்து இந்த இதை வந்து நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். என்னை நம்பி நாங்கள் பாரம்பரியமாக பண்ண தொழில், நாங்களும் பப்ளிக்கை நம்பி தான் இருக்கோம். அப்படி இருக்கும்போது எங்களுக்குன்னு எத்தனையோ குடும்பங்கள் வந்து இந்த தொழிலை நம்பி நாங்கள் இருக்கோம். அதை வாழ்வாதாரத்தில் போய் கையை வைக்கிற மாதிரியே அவங்க ஒவ்வொரு தடவையும் வந்து த்ரெட்டன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நேற்று கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமுமே ஒரு ரிப்போர்ட்டரை கூப்பிட்டு அவங்க வந்து த்ரெட்டனிங் பண்ணுறாங்கன்னா நான் பிஜேபி அப்படிங்கிறத வச்சு அவங்க த்ரெட்டனிங் பண்ணுறாங்க. ஏன்னா என் தொழில் வந்து அப்படி, நான் அட்வொகேட்டு, நான் இப்படி தான் பண்ணுவேன்னு அவர் வந்து டேரிங்காக வந்து பண்ணுறாரு. அப்போ நாங்கள் இதுக்கப்புறம் எப்படி நிம்மதியாக வாழ முடியும்? என் பொண்ணை 1 மாதம் வந்து அவ்வளோ செலவு பண்ணி நான் கல்யாணம் பண்ணி வச்சு அதுவும் காணாதுன்னு சொல்லி எனக்கு வந்து கார் வேணும், தொழில் வந்து இப்போமே எழுதி கொடுங்க, இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஹராஸ்மெண்ட்டும் அவளை வந்து பண்ணியிருக்காங்க. அதனால தான் நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர். என்ன மாதிரினா என் பொண்ணை வந்து நீ இதெல்லாம் சொன்னேன்னா உன்னை நான் கொன்றுவேன்னு அவளை மிரட்டல். எங்களை வந்து பிஸ்னஸ் நீ எழுதி கொடுக்கலன்னா உன்னெல்லாம் வந்து நாங்கள் என்ன உண்டுன்னு பார்த்துருவோம். இதை கல்யாணம் தாலி கட்டி 1/2 ஹவரில் அந்த மண்டபத்துக்கு முன்னாடி ரோட்டில் நின்று அவர் சேலஞ்ச் பண்ணார். உன்னை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவேன்னு சொல்லி எங்கள் சொந்தக்காரங்க முன்னாடிலாம் அவர் வந்து பண்ணார். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் பையன்கிட்ட என்ன சொல்லி கல்யாணம் பண்ண வச்சுருக்காருன்னா நீ காசுக்காக கல்யாணம் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் நீ எவ கூடனாலும் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ண வச்சுருக்காரு. அது அவங்க 2 பசங்களுமே வந்து எங்கள்கிட்ட வந்து சொன்னாங்க. சார், எங்கள் சொந்தக்காரங்க இப்படிலாம் வந்து த்ரெட்டனிங் பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு என்ன சார் தெரியும்? நேற்று கமிஷனர் ஆஃபீஸில் போய் காவல்துறையை நம்பி நாங்கள் கொடுத்தோம். அவங்களும் அந்த கேஸை வந்து ஓகேன்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அங்கே போய் கால் பண்ணியிருக்காங்கன்னொடனே ரிப்போர்ட்டரே கூப்பிட்டு மிரட்டுதாரு. எதை கேட்டாலும் அந்த போஸ்டிங் சொல்லியே வந்து எங்களை த்ரெட்டனிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது எப்படி சார் எங்களுக்கு தெரியும்? டவுரியா வந்து நகை கேஷு நிறைய வந்து ஒயிட்லேயும் நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். இந்த 1.5 கோடி ரூபாய் டிஃபெண்டர் கார்
வேணும்னு புக் பண்ணிட்டோம். லேட் ஆகும்போது அதுவும் ஏன் லேட்டுன்னு சொல்லி அவ்வளோ டார்ச்சரு. என் பொண்ணை ஃபிசிக்கலாக ரொம்ப ஹராஸ் பண்ணிட்டாங்க. அவள் இங்கே வந்த உடனே நான் அன்கான்சியஸ் ஆகி காவேரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி இருந்தேன் 5 டேஸாக. அதுக்கு எனக்கு கவுன்சிலிங் கொடுத்தாங்க. பொண்ணோட கணவர், மாமனார், அவங்க மாமியார் ஒரு வாஷிங் மிஷினுக்காக முதற்கொண்டு அவளை வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இந்த கல்யாணத்தில் நான் வந்து வரதட்சணை கேட்டு மிரட்டினதாகவும் அல்லது நான் பண்ணதாகவெல்லாம் இவங்க சொல்றாங்க. இந்த கல்யாணத்துல ₹1 நான் வந்து வரதட்சணை வாங்கினது கிடையாது. என்னுடைய கல்யாணத்துக்கும் நான் வரதட்சணை வாங்கல. என்னுடைய பையன் கல்யாணத்துக்கும் நான் வரதட்சணை இல்லாம தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரண குடும்பத்துல போய் நான் வந்து பொண்ணு எடுத்தேன். நான் இந்த சம்பந்தம் எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த கடையை அவங்களுக்கு வந்து வருது. அதனால கடையை பார்த்து அவங்களுக்காக நான் என் பையனுக்காக நான் பொண்ணு பார்க்கல. அடுத்தது இருட்டுக்கடை அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கே தவிர திருநெல்வேலி இந்தியன் வங்கியில ₹5 கோடி கடன் இன்னைக்கு இருக்குது. இருட்டுக்கடையினுடைய கிருஷ்ணசிங் ஸ்வீட் ஸ்டாலுக்கு ₹5 கோடி கடன் இருக்குது. அந்த டாக்குமெண்ட் விஷயங்கள் எல்லாம் வந்து வெளியில வந்து ப்ராப்ளம் ஆயிருமோங்கிறது ரீதியிலையும் என்னோட பையன் வந்து அந்த பையனே அந்த விவரங்கள் எல்லாம் என்னன்னு சொல்லுவான். அந்த பொண்ணுக்கு அன்டைம்ல எல்லாம் கால் வருது, வெளியில இருந்து எல்லாம் கால் வந்துட்டு இருக்கிறதுனால அந்த சண்டை அவங்களுக்குள்ளார பெருசாகுது. அந்த ப்ராப்ளம் வந்த உடனே தான் வந்து இவன் கூப்பிட்டு சொல்றான், இந்த மாதிரி இப்படி எல்லாம் பிரச்சனைகள் நடக்குது, என்னன்னு சொல்லுங்க உங்க பொண்ணுக்கு அப்படிங்கிறப்போ அவ தனியா வளர்ந்த பொண்ணு, தனியாவே சிங்கிள் சைல்டு, அதனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்க அடிக்கடி ராத்திரியில கூட பேசிக்குவாங்க, அதை ஒரு தப்பா எடுத்துக்காதீங்க, கொஞ்ச நாள் போக போக சரியாயிரும்னு சொன்னாங்க. ஆனா அது அதிகமா தான் போயிட்டு இருந்தது. நான் அந்த கிளாஸுக்கு போயிட்டு வரேன், இந்த கிளாஸுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி 2 மணி நேரம் 3 மணி நேரம் போயிடுறாங்க. அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டா நான் அப்படியே பார்லருக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ஒரு 5 மணி நேரம் ஒரு பொண்ணு வீட்டுக்கே வரலன்னா நாம அந்த மாதிரி நாம வந்து இருக்கிற குடும்பமும் கிடையாது. இதெல்லாமே கேட்க போக சந்தேகப்படுறீங்களா அப்படிங்கிற ரீதியில பிரச்சனை ஆனது இன்னைக்கு அந்த அளவுக்கு பெருசாகி அவனுக்காக இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதை அந்த திருப்பி விட்டு டிஃபெண்டர் அப்படிங்கிற ஒரு வெஹிக்கிள் வந்து நாங்க வரதட்சணையா கேட்டோம் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பேசி முடிச்சது வந்து 24 கடைசியில, கல்யாணம் நடந்தது 25 பிப்ரவரியில. நான் ஏப்ரல் மாசம் 9ஆம் தேதியே என்னோட அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை பே பண்ணி அந்த டிஃபெண்டரை புக் பண்ணேன். அவங்களுக்கு அந்த விவரமே தெரியாது. காரணம் என்னன்னா, எந்த வண்டி வேணாலும் காசை கொண்டு போய் கொடுத்துட்டு உடனடியா எடுத்துட்டு வரலாம். ஆனா டிஃபெண்டரை அப்படி வாங்க முடியாது. ஏன்னா அது முழுக்க முழுக்க லண்டன்ல தயாராய் வரக்கூடிய ஒரு வண்டி. அது 1.25 வருஷம் வரைக்கும் ஆகும். நம்ம புக் பண்ண நாள்ல இருந்து 1.25 வருஷம் ஆகும். அதை நான் வந்து நான் அந்த புக் பண்ணிருக்கேன். நான் புக் பண்ணதனுடைய டீட்டெயில், மெயில் எல்லாமே நான் வந்து உங்க பத்திரிகையாளர்களுக்காக கொடுத்திருக்கிறேன். 2வது, இந்த குற்றச்சாட்டு இவங்க சொல்லக்கூடிய காலத்துல என்னுடைய மனைவி வந்து இங்கேயே இல்ல, அவ சிங்கப்பூர்ல இருக்கிறா. அதுக்கான டிக்கெட்டையும் நான் கொடுத்துட்றேன். அந்த பொண்ணு சண்டை போட்டுட்டு இங்க இருந்து கிளம்பி போறப்ப என்னோட மனைவி இங்க கோயம்புத்தூர்லயே இல்ல, இந்த வீட்லயே இல்ல. அடுத்து அந்த ஒரு காலகட்டத்தில் என்னுடைய ஐ சர்ஜரி ஆகி நான் ரெஸ்ட் எடுத்தது அல்லது அந்த சர்ஜரிக்காக நான் கன்சல்டிங் போயிட்டு வந்தது திருநெல்வேலி அரவிந்த் ஹாஸ்பிட்டல்ல தான் நான் என்னுடைய ஐ சர்ஜரி நடந்தது. அதனால அங்கிருந்து தான் நான் கன்சல்டிங் எல்லாம் நான் போயிட்டு வந்தேன். ஸோ இதை எல்லாமே மறைக்கிறதுக்காகவும், இந்த பொண்ணுடைய தவறை மறைக்கிறதுக்காகவும், 2வது அந்த அம்மாவுக்கு வந்து சில மனநோய் இருக்குது. காரணம் என்னன்னா, அவங்களே அந்த பேட்டியில அவங்க வந்து சொல்றாங்க, என்னுடைய பிரச்சனையாகி நான் போறேன், டாக்டர் வந்து எனக்கு கவுன்சிலிங் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த கடன் தொல்லைகள் அதிகம் ஆனதுனாலதான் அவங்களுக்கு அந்த மன உளைச்சலே அவ்வளவு தூரத்துக்கு ஏற்பட்டுச்சு. அதுக்காகத்தான் அவங்க ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணாங்க. என்ன காரணம், என்ன டிஸ்சார்ஜ் சம்மரி, நீங்க எல்லாருமே காவேரி ஹாஸ்பிட்டல் வண்ணாரப்பேட்டை அங்க போய் நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15ஆம் தேதி 16ஆம் தேதி அவங்க அட்மிட் ஆகிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கடன் பிரச்சனையிலையும் மன உளைச்சலையும் ஒரு மன நோய்க்கு ஆளாகப்பட்டவங்க ஒருத்தங்க இன்னைக்கு எந்த விதமான ஒரு ஆதாரமும் இல்லாம, எந்த விதமான ஒரு முகாந்திரமும் இல்லாம, தன்னுடைய மகளுடைய தவறு கண்டுபிடிக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. நான் சொன்ன குற்றச்சாட்டுகள் எல்லாமே ஆவணப்பூர்வமானது. நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாத்துக்கும் நான் டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்கிறேன். அந்த பொண்ணு பேசினா பிடிச்சாங்கிறதுக்கான விஷயங்களும், ஏன்னா இவனுடைய ஃப்ரெண்ட்ஸு கிட்டேயோ சரி கூப்பிட்டு தவறான முறையில சொல்றது, என்னையும் என்னோட மனைவியும் மரியாதை இல்லாம பேசுறது, இதெல்லாம் ஒரு லிமிட்டுக்கு மீறி போறப்போ அதை ரெக்கார்ட் பண்ண சொல்லி ரெக்கார்ட் பண்ணியே வச்சிருக்கிறேன். அது கேமரால வேண்டாம், நான் தனியா வந்து போட்டு காட்டுறேன். தேவை ஏற்பட்டால் அந்த ஃபைல்ஸையும் நான் வந்து அனுப்பிச்சு வைக்கிறேன். இதெல்லாம் வெளிப்பட்டுருச்சு அப்படின்னு உடனே தான் வந்து நான் கூப்பிட்டு மிரட்டுறேன், நான் பண்றேன் அப்படிங்கிறது. நான் அனுப்பிச்ச மெசேஜ் உங்க கொடுக்குறேன், அது இருக்குது. குழந்தைகளுடைய நன்மைக்காக நாம் சமாதானமா போகணும், சுமூகமா இந்த பிரச்சனையை முடிச்சுக்கணும், என்னை நம்பு, என்னை கூப்பிட்டு பேசு அப்படிங்கறத தான் நான் வந்து
மெசேஜா அனுப்பிச்சேன், அதையும் நான் காட்டுறேன். ஆனா அதை அவங்க டெலீட் பண்ணிட்டு நான் டெலீட் பண்ணிட்டேங்கிறது பிரஸ் மீட்ல சொல்றாங்க. நான் டெலீட் பண்ணாதது என் கையில இருக்கு, அதையும் நான் காட்டுறேன். ஸோ இந்த பிரச்சனையில வந்து அவங்களுடைய தவறு வெளிப்பட்டுருச்சு, அவங்க செஞ்ச அந்த போர்ஜரியும் வெளிப்பட்டுருமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல தான் இன்னைக்கு இந்த பிரஸ் பீப்புளை கூப்பிட்டு அவங்க இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்கிறாங்க. இதுல வந்து எந்த விதமான ஒரு முகாந்திரமோ அல்லது எந்த விதமான ஒரு ஆதாரமோ இல்லாத குற்றச்சாட்டுகள். இதை இவங்க அம்மா கிட்ட சொல்றப்போ அவங்க அம்மா வந்து சிங்கிள் சைல்டு, தனியா வளர்ந்த பொண்ணு, தனியா இருக்கிறப்ப வந்து ஃப்ரெண்ட்ஸோட பேசி பேசி அவங்களுக்கு பழக்கம் இருக்கிறதுனால அதை நீங்க அதை பெருசா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு நாள் 2 நாள் நடந்தா பரவாயில்ல, தினம் அது மாதிரி நடந்து வெளியில போனா நான் எங்க போறாங்கன்னு தனியா தான் போறாங்க, எங்க போறாங்க வராங்கிறது நமக்கு சொல்றது இல்ல. 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆனா எப்படி? கல்யாணம் ஆகி 1 மாசத்திலேயே இப்படி, 1 மாசத்திலேயே எப்படின்னா அந்த கல்யாணம் ஆன 1 மாசமும் இப்படி நடந்தா எப்படி வாழ்க்கை நடத்த முடியும்? இப்ப நம்ம பல கல்யாணங்கள் நம்ம பண்ணி வச்சிருக்கிறோம். குழந்தைகளுக்காக என்னோட ட்ரஸ்ட்ல இருந்து நான் படிக்கிறதுக்காக நான் உதவி பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த அளவுக்கு நான் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சமுதாயத்துல இருக்கிறப்போ இப்படி ஒரு அலிகேஷன் வந்து என் மேலையும் என் பையன் மேலையும் சொன்னா எப்படி? அந்த பொண்ணு வந்து கொரோனா பேட்ச்ல படிச்சு டிகிரி முடிக்கல. கொரோனா பேட்ச்ங்கிறதுனால வந்து நம்ம படிப்பை பத்தி கவலைப்படல. சாதாரண ஃபேமிலியில பொண்ணு எடுக்கணுங்கிறதுனால தான் நான் மெக்கானிக்கோட பொண்ணை போய் நான் கல்யாணம் பண்ணது. ஏன்னா நான் வந்து சைவ சித்தாந்தம் படிச்சு சித்தாந்த ரத்னா பட்டம் வாங்கினவன், ஆன்மீகத்துல அதிக நாட்டம் இருக்கிறவன். அதனால தான் நான் ஒரு சாதாரண பொண்ணுக்கு கல்யாணம் நான் பண்ணணும் அப்படிங்கறத நினைச்சு நான் போய் பண்ணது. இது நான் சொல்ற விஷயங்கள் உண்மையா இல்லையாங்கிறது நீங்க எல்லாரும் திருநெல்வேலியில போய் நீங்க வெரிஃபை பண்ணீங்கன்னா தெரியும். நான் யாரை நீங்க சந்திக்கணும் அதுல சொல்லுங்க, அவங்களுக்கான நான் அப்பாயின்மெண்ட்டை நானே வாங்கி தரேன். நீங்க டிபார்ட்மெண்ட் ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்ல போய் பாருங்க, அந்த டாக்குமெண்ட் இருக்கா இல்லையான்னு பாருங்க. திருநெல்வேலி டிசி ஆபீஸ்ல இவங்க மேல போர்ஜரி கம்ப்ளைண்ட் இருக்கா இல்லையாங்கிறத போய் வெரிஃபை பண்ணுங்க. இது எல்லாமே சென்னையில ஹைகோர்ட் பெஞ்ச், மதுரை ஹைகோர்ட் பெஞ்ச்ல இவங்க மேல வந்து ரிட்டு இவங்க மேலயும் போலீஸ் மேலயும் ரிட்டு ஃபைல் ஆயிருக்கா இல்லையாங்கிறது நம்பர் தரேன், அதை போய் வெரிஃபை பண்ணுங்க. இதெல்லாம் மெதுவா தான் கொஞ்சம் கொஞ்சமா தான் எனக்கு வந்து இதெல்லாமே தெரிய வர ஆரம்பிக்குது. அப்போ எல்லாம் ஒரு சின்ன கேஸ் அது இதுன்னு உதவி கேட்பாங்க, அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேனே தவிர இந்த மாதிரி விவரங்கள் முழுசா தெரியல. அது மட்டும் இல்ல, இந்த பொண்ணுக்கு இதுக்கு முன்னாடி 3 இடத்துல நிச்சயமாயி அந்த திருமணம் நின்று இருக்கு. என்ன காரணத்துக்காக வந்து நிச்சயம் பண்ணவங்க நிறுத்தினாங்கிறது தெரியல. அதுவும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த விவரம் தெரியுது. அதாங்க நான் வந்து அந்த தப்பை கண்டுபிடிச்சிட்டேன். அவ மிட் நைட் நடுராத்திரியில வந்து பசங்க கால் பண்றதும், அப்புறம் வந்து அன்டைம்ல வந்து அன்டைம்ல கால்ஸ் வரதும், அப்புறம் பார்லர் போனா ஃபங்க்ஷன் டைம் இல்லாத போனாலும் 4 hours இல்லாம வரதே இல்ல. அதெல்லாம் ஏன் நீ பண்ற கேட்க போத என்னால யாரும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, நான் கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா நான் போயிருவேன் வெளியில அப்படின்னு நான் அப்படிதான் கேள்வி கேட்பேன். நான் எப்படி சும்மா விட முடியும் அப்படின்னு கேட்போதான் நான் போறேன்னு சொல்லிட்டு அவ கிளம்பி போனதுங்க. அதுவும் இல்லாம சண்டே இன்னைக்கு வந்து டே வெனஸ்டே, சண்டே தட் இஸ் 4 days பேக் நான் கனிஷ்காக்கு போன் பண்ணி நான் பர்சனலா சாரி கேட்கிறேன். அந்த சாரி கேட்ட ரெக்கார்டும் இருக்கு, ஆனா அது ஹிந்தியில இருக்கு. நான் சாரியும் கேட்கிறேன். ரீசன் என்ன, நான் காம்ப்ரமைஸ், ஓகே எந்த பிரச்சனையும் வேண்டாம், காம்ப்ரமைஸா போயிடலாம் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் நான் சாரி கேட்டேன். நான் கொன்னுருவேன் அப்படின்னு அடிச்சு துரத்தின ஒரு பொண்ணு கூட இவன் எப்படி கேஷுவலா பேச முடியும்? அதுதாங்க, அதெல்லாம் வந்து பேஸ்லெஸ் அக்யூசேஷன்ஸ் தான் நான் சொல்லுவேன். அப்படி ஒரு பண்ற ஒரு பையனா இருந்தா எப்படி பேசுவான்? நான் எப்படி போன்ல பேசுவேன்? அந்த மாதிரி போன்ல பேசுறதா இருந்தா அந்த பொண்ணு எப்படி எடுக்கும்? அந்த பொண்ணு கேஷுவலா என்கிட்ட பேசுது, நானும் அந்த பொண்ணு கிட்ட கேஷுவலா பேசுறது. தட் இஸ் 3 days பேக், எக்ஸாக்ட்லி 3 days பேக் அது நடக்குது.